உனக்காக பொருந்தேனே எனதழகா. எதுக்கு லட்சுமி கூப்பிட்ட? ஒன்றும் இல்லை, நீ அபிக்காகவும் அஞ்சலிக்காகவும் சாரி வாங்கிட்டு வந்தேன். சரி, இன்னைக்கு தான் நம்ம கோவிலுக்கு போகிறோமே, அவங்க 2 பேரும் கட்டிட்டு வர சொல்லலாம் தான் நீ. ஓ அப்படியா லட்சுமி, சரி சரி, இதே நான் கூப்பிட்றேன். அபி, அஞ்சலி. அம்மா என்னம்மா கோவிலுக்கு போறேன்னு சொன்னீங்க, இன்னும் கிளம்பல? இனிமே தானே அர்ஜுன் கிளம்பணும். அபிக்காவும் அஞ்சலிக்காவும் நம்ம சாரி வாங்கிட்டு வந்தோம்லடா, அதான்டா அவங்க 2 பேர்த்த கொடுத்துட்டு அவங்கள அதை கட்ட சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு போலான்டா. சரிம்மா சரிம்மா. அத்தை, இந்த 2 சாரில எது அம்மா செலக்ட் பண்ணிருப்பாங்க, எது நான் செலக்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன அர்ஜுன் தம்பி சொல்றீங்க, நீங்க சாரி செலக்ட் பண்ணீங்களா? ஆமா, நீ சாரி எடுக்கிறதுக்காக அவனை தான் கூட்டிட்டு போனேன். இந்த எல்லோ கலர் சாரி நான் செலக்ட் பண்ணேன், அந்த ப்ளூ கலர் அவன் தான் நீ செலக்ட் பண்ணா. லக்ஷ்மி, 2 புடவையுமே ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் அர்ஜுன் தம்பி செலக்ட் பண்ண அந்த ப்ளூ கலர் புடவை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு லக்ஷ்மி. அண்ணி, அர்ஜுன் செலக்ட் பண்ணதே ஆக்சுவலா ஹாஃப் சாரி மாடல் அண்ணி. ஓ அப்படியா, என்னவோ லக்ஷ்மி, ஆனா அந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா அபி டார்லிங், அத்தை தான் கூப்பிட்டாங்க. ஆமாண்டா அபி, கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தல. அடா ஆமா, சரிம்மா போலாம். டே அர்ஜுன், என்னடா நீ ரெடியா இருக்க, நீ கோவிலுக்கு வரியா? யாரு இவனா? அபிமா, இவன் கோவிலுக்கு வரவே மாட்டான். என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் ரொம்ப கெஞ்சி கூத்தாடுனா வேணா வருவான். என்னத்த சொல்றீங்க, அர்ஜுன் கோவிலுக்கு வர மாட்டானா? டே அர்ஜுன், ஏன்டா கோவிலுக்கு வர மாட்டேன்? நடப்போ அபி டார்லிங், கோவில்லாம் செம்ம போரு. நீங்க உருகி உருகி சாமிட்டே வேண்டிட்டே இருப்பீங்க. அது வரைக்கும் நான் என்ன பண்றது? சரி, போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போறதே அவாய்ட் பண்ணிட்டேன். கேட்டியா அபிமா என்ன சொல்றான்னு? இதைத்தான் நான் கேட்டாலும் சொல்லுவான். அத்தை, அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு அர்ஜுன் கோவிலுக்கு வருவான். டே அர்ஜுன், கோவிலுக்கு வாடா. நோவே அபி டார்லிங், கண்டிப்பா வரமாட்டேன். ப்ளீஸ் இந்த விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாத, ஓகே? அபிமா, அவனை நீ வர சொல்லி கம்பல் பண்றதே வேஸ்ட்டா. வீணா உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. நீ என்ன சொன்னாலும் அவன் கோவிலுக்கு வரவே மாட்டான். அவனை விடுறா. அபிமா, உனக்கு அஞ்சலிக்கு நான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அத்தை, என்ன சொல்றீங்க, நிஜமாவே சாரி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாண்டா அபிமா, அத்தை உங்க 2 பேருக்காகவும் சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமாண்டா அபிமா, இந்த 2 சாரில உனக்கு எந்த சாரி வேணும்னு சொல்லுடா. அத்தை, 2 சாரியுமே சூப்பரா இருக்குத்த. அபி டார்லிங், வெயிட். நீ சாரி செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த 2 சாரில ஒன்னு நான் செலக்ட் பண்ணது, இன்னொன்னு அம்மா செலக்ட் பண்ணது. பாப்போம் நீ யார் செலக்ட் பண்ணதை எடுக்கிறேன்னு. டே அர்ஜுன், என்னடா சொல்ற, நீ சாரி செலக்ட் பண்ணியா? ஆமாண்டா அபிமா, அவன் தான் செலக்ட் பண்ணான். அவன் அந்த சாரியை செலக்ட் பண்ணணும்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருந்ததுடா. அர்ஜுனுக்கு இவ்வளோ நல்லா சாரி செலக்ட் பண்ண தெரியுமான்னு. டே அர்ஜுன், கலக்கிறப்போ. சரி ஓகே, இப்போ நான் சூஸ் பண்ணட்டுமா? ஐயோ அபி, வெயிட் பண்ணடி. அஞ்சலியை கூப்பிட்டுருக்கல, அவளும் வருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எந்த சாரி வேணும்னு சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான், அவ வந்து சண்டை போடுவா. என்ன நீ சொல்றீங்க, சண்டை போடுவாள் அஞ்சலி? நல்லா கேட்டப்போ லட்சுமி, சண்டை போடுவாள். அவ சண்டை மட்டும் தான் போடுவா. ஏதாச்சும் ஒரு பொருளை அவள்கிட்ட கேட்காம நம்ம கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். எதுக்கு வம்பு? பேசாம அவளையும் கூப்பிட்டு 2 பேருமே ஒரே டைம்லயே செலக்ட் பண்ணட்டும். சரி அண்ணி, சரி. அஞ்சலி, அஞ்சலி. ஆமா வரேன். அம்மா, எதுக்குமா கூப்பிட்டீங்க? ஹாய் கியூட்டி. என்னது கியூட்டியா? ஐயோ என்னையா? யாரை பார்த்து கியூட்டின்னு சொல்ற? கியூட்டின்னு சொல்ற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான். நான் ஒன்னும் உன்னை பார்த்து கியூட்டின்னு சொல்லலையே. என்ன பார்த்து சொல்லையா? அப்புறம் யாரை பார்த்து சொன்னா? நான் வந்து உன் ஃப்ரெண்டு நிக்கிறாங்களே கயல், அவங்கள பார்த்து தான் கியூட்டின்னு சொன்னேன். என்னது, நம்மள பார்த்து தான் கியூட்டின்னு சொன்னாரா? ஹை, ஐயோ என்னையா? எப்படி நீ என் ஃப்ரெண்ட கியூட்டின்னு சொல்லலாம்? அதான் நீ யாரை பார்த்து கியூட்டின்னு சொல்லக்கூடாது. ஏ அஞ்சலி, என்னடி அவர் என்ன தானடி கியூட்டின்னு சொன்னாரு, அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? ஏண்டி ஒன்ன சொல்ல வேண்டாம், ஒன்ன சொல்ல வேண்டாம்னு மட்டும் சொல்லுடி, எதுக்குடி என்னையும் சொல்ல வேண்டாம்னு சொல்ற? ஐயோ, இவ வேற ஒருத்தி. ஒரு சைடு இவன் டார்ச்சர்னா இன்னொரு சைடு இவ டார்ச்சர். கடவுளே, இதுங்க 2 பேரையும் தயவு செஞ்சு என்னை காப்பாத்து. அம்மா, எதுக்குமா என்ன கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. என்னது வேலை இருக்கா? அடியே, இவ்வளோ நேரம் நீங்க 3 பேரும் தானடி ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க. சரி ஓகே, நீங்க 3 பேர் பேசுறீங்களே, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்க சரி அமைதியா இருந்தோம். இப்போ என்னடா ரொம்ப ஓவரா குதிக்கிற? ஐயோ அபி, என்னடி? அம்மா எதுக்குமா கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்கம்மா. என்ன மேடம், எஸ்கேப் ஆகுறதுலயே நிக்கிறீங்க? நான் விட்டா தானே நீங்க எஸ்கேப் ஆவீங்க. ஐயோ சத்த அமைதியே இருயா, நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். சரி, அப்புறம் வச்சுக்கலாம். அடியே அத்தை, உனக்கும் அபிக்கு சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்கடி, அதனாலதான் உனக்கு என்ன சாரி வேணும்னு கேக்குறது தான் கூப்பிட்டோம். அத்தை, நிஜமா தான் சொல்றீங்களா? சாரியா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாண்டா அஞ்சலி, ஏண்டா? அத்தை, சாரி வாங்கிட்டு வந்ததுக்கு பதிலா சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏண்டா இப்படி சொல்ற? ஏண்டா உனக்கு சாரி பிடிக்காதா? அப்படிலாம் இல்லத்த, சாரி எல்லாம் பிடிக்கும் தான். பின்ன என்னடா? ஐயோ அத்தை, அவளுக்கு சாரி எல்லாம் பிடிக்கும், ஆனா ஐயோ அபி வாயை மூடு. அத்தை, அப்படிலாம் இல்லத்த. இப்ப என்னத்த, உங்களுக்கு தான் சாரி செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? சப்பா, அடியே அதுக்கு தாண்டி உன்னை வர சொன்னது. ஏன் அஞ்சலி, இந்த 2 புடவையில உனக்கு எந்த புடவை வேணும்னு சொல்லு. அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் தான் ஃபர்ஸ்ட் சாரியை பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நான் தான் மூத்த பொண்ணு, அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் எந்த சாரி வேணும்னு செலக்ட் பண்ணுவேன். அதெல்லாம் முடியாது அபி, நான் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த சாரி வேணும்னு சொல்லுவேன். அம்மா, முடியவே முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவேன் எனக்கு என்ன வேணும்னு. ஐயோ, இதோ ஆரம்பிச்சிட்டாளுங்கல்ல. ஐயோ அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அத்தை, அபி டார்லிங் சொல்ற லாஜிக் படி பார்த்தா அபி டார்லிங் தான் மூத்த பொண்ணு. சோ அபி டார்லிங்கே ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோம். என்னத்த நீங்க சொல்றீங்க? ஆமா,
இவர் பெரிய நாட்டாம தீர்ப்பு சொல்ல வந்துட்டாரு. பேசலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அட அர்ஜுன் தம்பி, இது நல்ல ஐடியாவா இருக்கு. அபிமா, நீ சொல்ற மாதிரி நீயே ஃபர்ஸ்ட் சாரியை செலக்ட் பண்ணிடுறா. யாரோ சொன்னாங்க நான் சொல்றதுல யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. இப்பதான் புரிச்சுக்கோங்க ஐயாவோட பவர் என்னன்னு. ஐயோ, எல்லாம் என் தள்ள எழுத்து. ஏன் அபி, எதுக்கு நீ நின்னுட்டே இருக்க? சீக்கிரம் உனக்கு என்ன வேணும்னு செலக்ட் பண்ண. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே, நீ தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். அப்புறம் எதுக்கு நின்னுட்டே இருக்க? இருடி, எந்த சாரி எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். எதை சூஸ் பண்ணலாம்? ஐயோ பிடாலிங், ப்ளீஸ் 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 ப்ளூ சாரியை மட்டும் எடுத்துறாது ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே அத்தை, எனக்கு அந்த எல்லோ சாரி. சப்பா, தேங்க் காட். எங்கடா அபிடாலிங் நம்ம செலக்ட் பண்ண ப்ளூ சாரியை செலக்ட் பண்ணிடுவாள்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன். ஓ எஸ், குட்டச்சிக்கு தான் அந்த ப்ளூ சாரி. எஸ் எஸ் எஸ். என்னடா அபி சொல்ற? எல்லோ சாரி தான் உனக்கு வேணுமா? ஆமாத்த, எனக்கு எல்லோ சாரி தான் பிடிச்சிருக்கு. அப்பா அபி, நல்ல வேளை நீ எல்லோ சாரி எடுத்துட்டேன். எனக்கு அந்த ப்ளூ சாரி தான் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. பாரா, குட்டச்சிக்கும் அந்த ப்ளூ சாரி தான் பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு வேவ் லென்த் இருக்கு எனக்கும் அவளுக்கும். டே அர்ஜுன், இருந்தாலும் இந்த குட்டச்சி உன்னை ரொம்ப தான் ஆட்டி வைக்கிறாடா. சப்பா, நல்ல வேலை ரெண்டு பேரும் ஒரே சாரிக்கு அடிச்சுப்பீங்களோன்னு நினச்சேன். ஒரு வழியாக ரெண்டு பேர் தனித்தனியாக சாரி செலக்ட் பண்ணிட்டீங்களா? சரி, ரெண்டு பேரும் அத்திட்டு அவங்க சாரியை வாங்கிக்கோங்க. சரிடா, ரெண்டு பேரும் இந்த சாரியை போய் கட்டிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலாம். சரியத்த. ஏ மூஞ்சலி, நீ கையில வச்சிருக்க சாரி யாரு செலக்ட் பண்ணதுன்னு தெரியுமா? ஐயோ, இப்போ எதுக்கு நீ சம்மந்தமே எல்லாமே கேள்வி கேட்குற? அத்தை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன உனக்கு டவுட்டு? இல்லையே, இந்த சாரியை செலக்ட் பண்ணது தி கிரேட் அர்ஜுன். ஐயோ, இப்போ எதுக்கியா உனக்கு வீணா பில்டப்பு? நான் பில்டப் விடுறேன். டவுட்டா இருந்துச்சுன்னா நீ வேணா எங்க அம்மாட்ட கேட்டுப்பாரு. என்னடா அஞ்சலிமா, புடவை வாங்கி கையில் வச்சுட்டே இருக்க, என்னடா உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை அத்தை. அத்தை, இந்த சாரி யார் செலக்ட் பண்ணா? அட ஆமா, நானும் மறந்தே போயிட்டேன். அத்தை, இதில் ஒரு சாரி நீங்கள் செலக்ட் பண்ணது, ஒரு சாரி அர்ஜுன் செலக்ட் பண்ணதுன்னு சொன்னீங்கல்ல. எந்த சாரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? எது அர்ஜுன் செலக்ட் பண்ணா? அபிமா, நீ கையில் வச்சிருக்கிறது நான் செலக்ட் பண்ணேன். அஞ்சலி கையில் வச்சிருக்கிறது அர்ஜுன் தாம்மா செலக்ட் பண்ணா. என்ன மேடம், இப்ப நம்புறீங்களா? ஐயோ, போய் இவ செலக்ட் பண்ண சாரியா நம்ம செலக்ட் பண்றது? கடவுளே. இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம இந்த சாரியை கட்டாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அஞ்சலி மேடம், சாரியை கட்டாம எஸ்கேப் ஆகலான்னு யோசிக்கிறீங்களோ? ஐயோ, இவன் என்ன நம்ம மைண்ட்ல நினைச்சது அப்படியே சொல்றான். ஆமா, அதான் நினைச்சேன். இப்போ என்னதுக்கு? என்னாலலாம் சாரி கட்ட முடியாது. அதுவும் நீ செலக்ட் பண்ண இந்த சாரியை கட்டவே முடியாது. போதுமா? என்னடி ரெண்டு பேர் சாரி வாங்கிட்டு நின்றுட்டே இருக்கீங்க? சீக்கிரம் போய் சாரியை கட்டிட்டு வாங்க, போங்க, கோயிலுக்கு போகணும்ல, நேரம் ஆகுது. சரிம்மா, இந்த கட்டிட்டு வரேன். சரி வாங்க, நீ நம்ம பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கலாம். அஞ்சலிமா, நீயும் சாரி கட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறா. சரி தே. ஏ குட்டச்சி, என்ன சொன்னா? கட்ட முடியாதா? ஆமா, கட்ட முடியாது. இப்போ என்னதுக்கு? இப்பவும் சொல்றேன், நீ செலக்ட் பண்ண சாரியை என்னால கட்ட முடியாது. போதுமா? ஓ சரி 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 சரி, நீ கட்ட வேண்டாம். நான் போய் எல்லார்கிட்டையும் நீ 5000 ரூபாய் அட்டை போட்டு போய் சொல்றேன். என்ன ஓகேவா? கடவுளே, ஐயோ டாக்டர், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் போகல. இப்போ சொல்லு, சாரி கட்ட முடியுமா முடியாதா? ஐயோ ஐயோ டாக்டர், புரிஞ்சுக்கையா? என்ன சொன்னாலும் நான் சாரி கட்ட மாட்டேயா? எனக்கு தெரியும், நீ வேணும்னு தான் கட்டாம இருக்க. இரு எல்லார்கிட்டையும் இன்னைக்கே எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறேன். ஏங்க, அவளுக்கு சாரி கட்ட தெரியாதுங்க, அதனாலதான் அவ கட்ட மாட்டேன்னு சொல்றா. என்னது, சாரி கட்ட தெரியாதா? என்ன? இப்ப எதுக்கு நீ பல்ல கட்டுற? ஆமா, சாரி கட்ட தெரியாது. இப்ப அதனால என்ன? ஓ ஆனா எனக்கு நல்லா கட்ட தெரியும். நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? என்னது? இல்ல உன் ஃப்ரெண்டு கையல் இருக்காங்கல்ல, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். என்ன கையல், எனக்காக நீங்க அஞ்சலிக்கு சாரி கட்ட ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா என்ன? உங்களுக்காக எதை வேணாலும் பண்ணுவேன். இதை பண்ண மாட்டேனா? ஏ அஞ்சலி, வாடி, நானே உனக்கு சாரி கட்டி விடுறேன். ஐயோ, இப்ப வேற ஒருத்தி. ஐயோ, வளர்ந்த மாடு இருந்தாலும் நீ ரொம்ப தானே டார்ச்சர் பண்ற. ஐயோ, கட்டி தொலைக்கிறேன், போதுமா? ஏ கையல், வாடி, வந்து கட்டி விட்டு தொலை. அந்த பயம் இருக்கணும். எங்க போ சீக்கிரம் போய் சாரி கட்டிட்டு வா. இரு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமா இருக்கு ஒரு நாளைக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ போ சீக்கிரம் போய் சாரி கட்டிட்டு வா. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி நம்ம செலக்ட் பண்ண ப்ளூ சாரி அஞ்சலி கைக்கு போயாச்சு. எஸ், சீக்கிரம் கோயிலுக்கு போகணுண்டி, சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொன்னா கேட்கறாளுங்களா? எவ்வளவு நேரமா கிளம்பிட்டு இருக்காளுங்க. விடுங்க, நீ பொறுமையா கிளம்பி வரட்டும். நீ வேற லட்சுமி, இவளுகளை கிளம்ப சொன்னா கிளம்பிக்கிட்டே தான் இருப்பாளுங்க. அபி, அஞ்சலி. அம்மா வந்துட்டேன். அபிமா, இந்த புடவையில நீ எவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியுமாடா? அவ்வளோ அழகா இருக்கடா இந்த புடவை. உனக்குன்னு நெஞ்ச மாதிரி இருக்குடா. அப்படியாத்த? ஆமாடா அபிமா, இந்த புடவையில நீ அவ்வளோ அழகா இருக்கடா. அண்ணி, மறக்காம அபிக்கே சுத்தி போட்டுருங்க. சரி லட்சுமி, கண்டிப்பா சுத்தி போடுறேன். ஏ அபி, எங்கடி இந்த அஞ்சலி? அம்மா, அஞ்சலி சுடிதார் போட்டு கிளம்பி வர சொன்னாவே 1 மணி நேரம் எடுத்துப்பா. இதுல சாரி வேற கட்ட சொல்லியிருக்கீங்க. மேடம் இன்னைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏ என்னடி, ஏற்கனவே நேரம் ஆயிட்டுருக்கு, நீ வேற எப்படி சொல்ற? சரி, இப்படி நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அம்மா நீங்க இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரிடி, நீ அப்ப போயிட்டு சீக்கிரம் கூப்பிட்டுட்டு வா. அபிடா, இந்த சாரி உனக்கு செம்ம சூப்பரா இருக்கு தெரியுமா?
டே அர்ஜுன் நிஜமா தான் சொல்றியா இல்ல என்ன கலாய்க்கிறியா? என்ன டார்லிங், நிஜமா தான் சொல்றேன், அவ்வளோ அழகா இருக்கு இந்த saree உனக்கு. சரிடா நம்புறேன். டே அர்ஜுன் அஞ்சலி பாத்தியா? அவளை தானே நானும் தேடிட்டு இருக்கேன். என்னது? இல்ல அபி டார்லிங், நான் அவளை பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். ஓ சரிடா. அப்ப அவ கண்டிப்பா ரூம்ல தான் இருப்பா. சரிடா அர்ஜுன், கோவிலுக்கு போறதுக்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்குன்னு அம்மாவும் அத்தையும் வெயிட் பண்றாங்க. நான் போய் அவளை சீக்கிரமே கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே டார்லிங். டே அர்ஜுன், நீயும் கோவிலுக்கு வரலாம்ல? அபி டார்லிங், நீ ஏன் என்கிட்ட கேட்டு இப்படி சங்கடப்படுத்துற என்ன? அபி டார்லிங், கண்டிப்பா நான் கோவிலுக்கு வருவேன். ஆனா இன்னைக்கு இல்ல, உனக்காக கண்டிப்பா நான் இன்னொரு நாள் வரேன். ஓகேவா? அட போடா, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு நீ வர மாட்டேங்கிற பத்தியா? ஒன்னா அப்புறம் பாத்துக்கிறேன். சரிடா, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அவளை. என்ன இது, அபிடாலிங் மட்டும் தனியா வருது? குட்டிச்சியை காணும். ஐயோ, அந்த சாரியில எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்காக தான் இங்கேயே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திட்டு இருக்கேன். அபிடாலிங் மட்டும் தானே வருது, என்ன விஷயம் தெரியலையே. டே அர்ஜுன், என்னடா குட்டி போட்ட போன மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க? உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்கு. ஆமா, என்ன நீ மட்டும் தனியா வர? அந்த குட்டச்சி வரல? அதை ஏன்டா அர்ஜுன் கேக்குற? அவ ஃப்ரெண்டு கயல் தான் அவளுக்கு சாரி கட்டி விட்டுட்டு இருக்கா. கட்டி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா, அதனால எங்களை முன்னாடி போயிட்டு இருக்க சொன்னா. அவ பின்னாடி வராலாமா. சரிடா, நேரம் ஆயிட்டு. நான் போய் அம்மாவையும் அத்தையும் கூப்பிட்டுட்டு கோவில் கிளம்புறேன்டா. பாய்டா. ஓகே பாய் டார்லிங், பாய். சரிடா அர்ஜுன், பாய். ஐயோ கேடு, எப்ப தாண்டி வருவேன் அந்த சாரியை கட்டிட்டு? உன் அந்த சாரியில பாக்குறதுக்கு எவ்வளவு ஆவலா இருக்குன்னு தெரியுமா? இருந்தாலும் இந்த குட்டச்சி என் பொறுமையை ரொம்ப தான் சோதிக்கிறா. சப்பா, எப்ப தாண்டி வருவ? அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிட்ரி. குட்டச்சி சவுண்ட் கேக்குது, வரான்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே கேஷுவலா நிப்போம். கையில் என்னடி இந்த வளர்ந்த மாடிங்க லேம்ப் போஸ்ட் மாதிரி நின்றுட்டு இருக்கு? ஐயோ, இவன் கண்ணில் படக்கூடாது தான் நான் ஒளிஞ்சு மறைஞ்சு வந்தேன். இவன் என்னடி இங்கேயே நிக்கிறான்? அஞ்சலி, அவர் என்ன பார்க்க தான் வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன்டி. சப்பா, என்னால முடியலடி கையல் உன்னோட. நீ என்ன வச்சு பண்ணு. சரிடி, நேரம் ஆயிட்டு வா, கிளம்பலாம். இவன் வாய் ஓயவே ஓயாது போல. சரி, இப்ப நம்ம கேஷுவலா திரும்பி பார்க்கலாம். அம்மாடி அழகு சமதோடு ஒன்ன கண்டா பொழுதும் திருநாடு. இப்ப எதுக்கு நீ இப்படி பாத்துட்டு இருக்க? செம்ம அழகா இருக்கு. இல்ல சாரியா சொன்ன. சாரி சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். என்னமோ போ. சரி வழிவிடு, கோவிலுக்கு நேரம் ஆயிட்டு நான் கிளம்பணும். என்ன இவ கொஞ்ச நேரம் சைட் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கிளம்பணும்னு சொல்றான். ஐயோ, இவளை பார்த்துட்டே இருக்கேன் போல இருக்கே. என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்லை, பேசாம நம்மளே உங்க கூட கோயிலுக்கு போயிட வேண்டியதான். அப்புறம் இவ்வளவு ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கலாம். ஐயோ, ஆனா அந்த பொண்ணு கையில் இருக்காளே, அவளை எப்படியாச்சும் கழட்டி விடணுமே. என்ன பண்ணலாம்? ஐயோ வழியை விடியா, நாங்க கிளம்பணும், நேரம் ஆயிட்டு இருக்கு. போ, யாரு வேண்டான்னு சொன்னா? கையில் வாடி போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா அவ்வளவு தாண்டி. வேற ரசனை பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டி. வாடி கிளம்பலாம். சரிடி. அஞ்சலி, ஒரு நிமிஷம் டி, எங்க வீட்ல இருந்து கால் பண்றாங்க, பேசிட்டு வரேன். சரிடி, சீக்கிரம் பேசிட்டு வா. ஆமா. சரி. சரி, இப்ப நான் உடனே வரேன். அஞ்சலி, அம்மா வெளியில கிளம்புறாங்களா, அதனால என்னை வீட்டுக்கு உடனே வர சொன்னாங்கடி. நான் அர்ஜென்ட்டா போகணும்டி. நான் போறேன்டி, ப்ளீஸ் டி, கோச்சுக்காதடி. என்னது இது, நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டால இருக்குது. கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் இருக்காண்டா அர்ஜுன், கடவுள் இருக்கான். ஜாலி ஊஹூ. என்னடி இப்படி சொல்ற? அடியே, நீ வரேன்னு சொன்னதுனால தாண்டி நான் அபி, அத்தை, அம்மா எல்லாரையும் முன்னாடி போக சொன்னேன். இப்ப நான் மட்டும் எப்படி தனியா போறது? அஞ்சலி, சாரிடி, நானும் உன் கூட வரேன் தானடி சொன்னேன். இப்ப அர்ஜென்ட்டா அம்மா கால் பண்ணி கூப்பிடுறாங்கடி. ப்ளீஸ் டி, கோச்சுக்காதடி. அர்ஜுன், இதுக்கு மேல நீ பேசாம இருந்தா அவ்வளவுதான். குட்டச்சி எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கையில கோவிலுக்கு வர வச்சிருவா. அதனால நீ பேசி எப்படியாச்சும் கையில வீட்டுக்கு போக வச்சிருடா. மூஞ்சலி, அதான் அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க அம்மா அர்ஜென்ட்டா கூப்பிட்டாங்கன்னு. என்னங்க நீங்க அவங்க அம்மா கால் பண்ணி அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. கிளம்புங்க, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இங்க பாரு வளர்ந்த மாடு, என் பேரு அஞ்சலி, புரியுதா? ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். அஞ்சலி, நான் கிளம்புறேன்டி. என்னடி இப்படி காலை வாரி விட்டுட்ட? சரி, நீ கிளம்பு. சரி, பேசாம நான் அம்மாக்கு கால் பண்ணி நான் கோவிலுக்கு வரலன்னு சொல்லிடுறேன். ஐயோ, என்ன இவ கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்ல போறாளா? ஐயோ, அந்த குட்டச்சி செஞ்சாலும் செய்வா. டே அர்ஜுன், விடாத. கடவுள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கடா. குட்டச்சி, இப்ப எதுக்கு இப்படி பேசுற? அம்மாவும் அத்தையும் உன்னை கண்டிப்பா கோவிலுக்கு வர சொன்னாங்க. அதனால நீ கண்டிப்பா கோவிலுக்கு போய் தான் ஆகணும். யோ என்னன்னே தெரியாம பேசாதயா. கோயில் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியுமா? என்னால இந்த புடவையெல்லாம் கட்டிட்டு தனியால கோவிலுக்கு போகவே முடியாது. அதனால நான் போகல. நீயே தனியா போற? நான் வரேன் உன் கூட துணைக்கு. என்னது? இல்ல, நானும் கோவிலுக்கு போகணும். நான் வரேன்னு சொல்ல காட்டியும் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எனக்கு கோவிலுக்கு வழி தெரியாது. அதனால எனக்கு துணையா நீ வா அப்படின்னு சொன்னேன். அஞ்சலி, அப்புறம் என்னடி, அவர் தான் கூட வராருல, அப்புறம் எதுக்கு நீ தனியா போற? சரிடி, பேசாம நீ ஒண்ணு பண்ணு, அவர் கூட சேர்ந்து போயிடு. நான் இப்ப கிளம்புறேன். என்னடி விளையாடுறியா? போய் இவன் கூட என்ன சேர்ந்து போக சொல்ற? அதுக்கு நான் போகாமே இருப்பேன். அஞ்சலி, ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கடி. சாமி விஷயத்துல விளையாடாதடி. அஞ்சலி, ஏற்கனவே நமக்கு நிறைய அரியர் இருக்குடி. அது சாமியை மட்டும்தாண்டி நான் வந்து நம்பிட்டு இருக்கேன். நீ அதிலே மண்ணள்ளி போட்டுறாதடி, ப்ளீஸ் டி. உனக்கே தெரியும்லடி, நம்ம ஊர் சாமி நல்ல சக்தி வாய்ந்த சாமின்னு. நீ போய் கண்டிப்பா வேண்டிட்டேன்னா அரியர் எல்லாம் கிளியர் ஆயிடும் டி. ப்ளீஸ் டி, போயிட்டு வாடி.
என்னடி கையல் இப்படிலாம் சொல்ற? அப்போ நான் சாமிகிட்ட வேண்டிட்டு வந்தா நம்ம அரியர்லாம் கிளியர் ஆயிடுமா என்ன? ஐயோ என்ன இந்த கையல் போறோம்னு சொல்லிட்டு குசு குசுன்னு இவ கூட பேசிட்டே இருக்கா. எப்பதான் கிளம்புவான்னு தெரியலையே. அஞ்சலி ஆமாண்டி, சாமிகிட்ட வேண்டினா கண்டிப்பா நடக்கும்டி. நீ வேணா கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வா. நீ கண்டிப்பா நம்ம 2 பேரும் இந்த வருஷம் அரியர் எக்ஸாம் எல்லாத்தையுமே கிளியர் பண்றோம். என்ன ஓகே தானே? ஓகே தான். ஆனா இந்த குரங்கோட போணுமே, அதாண்டி எனக்கு கடுப்பா இருக்கு. அஞ்சலி அவரை நீ என்ன இடுப்புல தூக்கி வச்சுட்டாடி போற? அவரு உன் கூட ஜஸ்ட் வர தானடி போறாரு. இத்தனை நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டல, அது மாதிரி வழக்கம் போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி. என்னமோ போ, இந்த குரங்கு கூட என்ன கோத்து விட்டுட்டு போற. சரிடி, உனக்கு திரும்பி ஃபோன் வருது, நீ கிளம்பு. பாய்டி. பாய்டி. ஏங்க பாய்ங்க. அப்பாடா கிளம்பிட்டா. பாய் கையல். அப்புறம் தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? சும்மாதான். சரிங்க, உங்களுக்கு பாருங்க ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு, நீங்க கிளம்புங்க. ஆமா சரி நான் கிளம்புறேன். பாய். பாய்டி அஞ்சலி. ஏய் இப்போ எதுக்கு நீ கிட்ட வர? சரி வா, நேரம் ஆயிட்டு கிளம்பலாம். நான் சும்மா தான் பக்கத்துல வந்தேன். கிளம்பலாமே. இந்த அர்ஜுனோட செலக்ஷன் எப்பவும் தப்பாகாது. என்னது? இல்ல நான் செலக்ட் பண்ண சாரி அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சப்பா, சாரி நீ செலக்ட் பண்ணியிருந்தாலும் கட்டி இருக்கிறது இந்த அஞ்சலி. இந்த அஞ்சலி என்ன கட்டாலுமே அது அழகாக தான் இருக்கும். போதுமா? சரி வா, நேரம் ஆயிட்டு இருக்கு, கிளம்பலாம். கரெக்ட் தான் குட்டச்சி, உனக்கு என்ன கட்டினாலுமே அது அழகா தான் இருக்கும். ஐயோ இவ பாட்டு விட்டுட்டு போயிட்டா, அப்புறம் நமக்கு வழி வேற தெரியாது. சீக்கிரம் பின்னாடியே போகணும். ஏய் குட்டச்சி நில்லு, நானும் வரேன். அக்கா. எஸ் சொல்லுங்க, என்ன வேணும்? அக்கா அது வந்து ஆதி சாரை பார்க்கணும்க்கா. ஆதி சாரை பார்க்கணுமா? அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா? இல்லக்கா, ஆதி சார் தான் இன்னைக்கு வர சொல்லாங்கக்கா பார்க்கறதுக்கு. ஓ அப்படியா, சார் வர சொல்லியிருக்காங்களா? சரி வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு சொல்கிறேன். ஹே, கேபின் போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? குட் மார்னிங் மேடம். அது ஒன்றும் இல்லை மேடம், இந்த பொண்ணு ஆதி சாரை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால தான் மேடம் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். யார் இந்த பொண்ணு? பார்க்கவே அன்னக்காவடி மாதிரி இருக்கா. இந்த பொண்ணு எதுக்கு ஆதியை பார்க்கணும்? ஒன்றும் புரியலையே. சரி என்னன்னு கேட்போம். ஓ ஐ சி. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் வேலையை பாருங்க. ஓகே மேம். ஹே கம் ஹியர். அக்கா கூப்பிட்டீங்களாக்கா? ஹே யூ ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? ஐ எம் நாட் அக்கா, ஜஸ்ட் கால் மீ அஸ் மேம், ஓகே? ஏ என்ன புரியலையா? என்ன மேம்னு கூப்பிடு, அக்கான்னு கூப்பிடாதன்னு சொன்னேன். சரிங்க மேம். சரி சொல்லு, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? என்ன வேணும்? இல்ல மேம், ஆதி சாரை பார்க்கணும் மேம். வாட்? ஆதியை பார்க்கணுமா? ஆமா மேம். ஓ ஷிட். நீ எதுக்காக ஆதியை பார்க்க வந்திருக்க? இல்ல மேம், ஆதி சார் தான் வர சொல்லியிருந்தாங்க மேம். ஓ ஆதி ஒன்று வர சொன்னாரு, இதை நான் நம்பணும். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், எதுக்கு ஒன்று வர சொன்னாரு? இல்ல மேம், ஆதி சார் என்ன அடிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு, அதை பத்தி பேசதான் மேம் வர சொல்லியிருந்தாங்க. ஓ ஆதி படிப்பு விஷயமா தான் அந்த பொண்ணை வர சொல்லியிருக்கானா? இருந்தாலும் நான் விட மாட்டேன். இவன் எப்படி வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருந்தா இவன் சொத்தெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் காலி ஆகிடும் போல இருக்கே. ஏ சோனியா, இதெல்லாம் ஆரம்பத்திலே வெட்டி விட்டுறடி, வெட்டி விட்டுரு. ஏ என்ன புதுசு புதுசாக கதை விட்டுட்டு இருக்க? உண்மையை சொல்லு, எதுக்காக இங்கே வந்திருக்க? இல்ல மேம், உண்மையதான் மேம் சொல்றேன். ஆதி சார் தான் மேம் வர சொல்லியிருந்தாங்க. ஓ சரி, நீ சொல்ற பாயிண்ட் படியே வச்சுக்கலாம். இப்படிதான் ஒரு பணக்கார பையன் உங்ககிட்ட நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னா உடனே பல்ல கட்டிட்டு வந்துடுவியா? அக்கா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவர் வர சொன்னதுனால தான் நான் வந்தேன். என்ன நீலி கண்ணீர் வடிக்கிறியா? இந்த நீலி கண்ணீர்லாம் வெளியில எங்கேயாச்சும் போய் வடி, இங்கே ஆஃபீஸில் நின்று வடிக்காத சரியா? உன் ஆளும் உன் மூஞ்சும் உன் ட்ரெஸ்ஸும். நீலாம் இங்கே வரலன்னு யார் அழுதா? இன்னொரு வாட்டி நீ இங்கே வர்றதுக்கே யோசிக்கணும். கிளம்பு. அக்கா ப்ளீஸ்க்கா, ஆதி சார் பார்த்துட்டு போயிடுறேன்க்கா. ஏய் என்ன ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? திரும்பி திரும்பி அதையே சொல்லிட்டு இருக்க. ஓசின்னு சொன்னா போதுமே உடனே வந்துடுறது. எங்கேருந்து தான் கிளம்பி வருதுங்கன்னே தெரியல இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம். ஒரு தடவை சொன்னா உனக்குலாம் புரியாது. என்ன உங்க வீட்டில் இது மாதிரி பணக்கார பையனா பார்த்து நல்லா கறக்கிற வரைக்கும் கறந்துருன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா? அக்கா இப்படிலாம் பேசாதீங்கக்கா. ஓ ஷெட், இப்போ எதுக்கு நீங்க அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? இடத்த காலி பண்ணு. ஷெட், உன்னை பார்க்கறதுக்கு இரிட்டேட் ஆகுது. உன் மூஞ்சி, உன் ட்ரெஸ், உன் அப்பியரன்ஸ். ஓ ஷெட், கெட் அவுட். ஏய் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. ஆளையும் மூஞ்சையும், உன் மூஞ்சிக்கெல்லாம் படிப்பு ஒரு கேடா? நீலாம் படிக்கலன்னு இப்ப யார் அழுதா? ஏய் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி.
சொல்லுங்க மேடம். ஓ என்னையா கொடுத்த வேலையை ஒழுங்கா உனக்கு பார்க்க தெரியாதா? இப்படி எதுக்கு கண்டவங்களே உள்ள விட்டுட்டு இருக்கா? இல்ல மேடம், இந்த பொண்ணு ஆதி சாரோட விசிட்டிங் கார்டு வச்சிருந்துச்சு, அதனாலதான் மேடம் உள்ள விட்டேன். ரோட்ல போற 1000 பேர் ஆதியோட விசிட்டிங் கார்டு வச்சிருப்பான், அதுக்காக எல்லாரையும் உள்ள விடுவியா? விசாரிச்சு உள்ள விட மாட்டேன். இவ பாட்டுக்கு உள்ள வந்து ஏதாச்சும் திருடிட்டு இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிட்டு போயிட்டானா யார் பொறுப்பே இருக்கிறது? சாரி மேம். உன் சாரியே நீயே வச்சுக்க. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த பொண்ணு இந்த இடத்த காலி பண்ணணும், இல்ல உன் வேலையை விட்டு ஒன்ன தூக்கிடுவேன். ஓகே மேம். மா இந்தம்மா நீ வாமா. யோமா வாமா, இதுக்கு மேல இங்க நின்னா அவ்வளவுதான்மா, என் வேலைக்கு ஆப்பு வச்சிருவ போல இருக்கே. எம்மா வாமா.